ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல நம்ம வேரியஸ் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம வந்து பொட்டாசியம் நைட்ரேட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம 100 ml 0.1 மோலார் பொட்டாசியம் நைட்ரேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். அதே இதை நம்ம வேரியஸ் பிஹெச்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்ச் பிஹெச்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டோட மாலிகுலர் வெயிட் நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ KNO3. ஸோ அதில் பொட்டாசியம்க்கு 39.10, நைட்ரேட்டுக்கு 14.01, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 16 இன்டூ 3 48. ஸோ இது எல்லாம் நான் சம் அப் பண்ணேன்னா எனக்கு வந்து 101.11 கிராம் பர் மோல்னு எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் மாலிகுலர் வெயிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபைனல் வால்யூம் வந்து எவ்வளவு? 100 ml. ஓகே. ஸோ 100 mlனா 0.1 லிட்டர். ஏன்னா 100 இன்டூ 10⁻³ லிட்டர்னு எழுதலாம். அதே மாதிரி மொலாரிட்டி வந்து 0.1 மொலாரிட்டி. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேபிட்டல் M தட் இஸ் மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர். அப்போ மோல்னா என்னது? கேபிட்டல் M இன்டூ வால்யூம். ஸோ இதுல கேபிட்டல் Mனா 0.1 இன்டூ வால்யூம்ங்கிறது 0.1 லிட்டர். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 0.1 இன்டூ 0.1 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 0.01 மோல். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மோல் தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி எனக்கு மாலிகுலர் வெயிட்டும் தெரியும். ஸோ இப்போ இதை நான் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எது கிடைச்சிடும்? எனக்கு வந்து கிராம்ல கிடைச்சிடும். ஓகே. சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும், கிராம் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு கிராம் பர் மோல். அப்போ இந்த மோல் மோலும் கேன்சல் ஆயிரும், எனக்கு ஆன்சர் கிராம்ல கிடைச்சிடும். ஓகே. ஸோ அதுதான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மோல்ஸ் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே. ஸோ இப்போ ஸோ இது ரெண்டு இதை நான் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1.01 கிராம். ஓகே. ஸோ இது நான் என்ன மீனிங் அப்படின்னா, நான் 1.01 கிராம் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட்டை நான் முதல்ல இனிஷியலா நான் வந்து 70 ml ஆஃப் டிஎன்எஸ் வாட்டர்ல நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. ஆட் பண்ணிட்டு இதை ஃபர்தரா நம்ம 100 ml நான் மேக்கப் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் வந்து 1.011 கிராம் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துட்டு நான் 70 ml ஆஃப் டிஎன்எஸ் வாட்டர்ல நான் ஆட் பண்ணேன்னா இந்த கிராம் கொஞ்சம் ஆக்சுவலா இதோட வால்யூம் கூடும். ஏன்னா நான் 1.011 கிராம் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் இதுல ஆட் பண்ணிருக்கேன். புரியுதா? ஸோ அதுக்கு நம்ம ரிமைனிங் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து டிஎன்எஸ் வாட்டர் ஆட் பண்ணி 100 ml ஆஃப் டிஎன்எஸ் வாட்டருக்கு இதை நான் டோட்டலா நான் மேக்கப் பண்ணேன். ஓகே. ஸோ இதுதான் நான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் பிஹெச் சொல்யூஷனுக்கு நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் என்னன்னா, பிஹெச் 5க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இனிஷியலா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது டிபிக்கலி வந்து 6.8 டு 7.2 பிஹெச்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி பிஹெச் 5க்கு நம்ம ஆக்சுவலா கொண்டு வருது. ஸோ இதை நம்ம என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 100 ml ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் சொல்யூஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இதுல பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன ஆக்சுவலா கொடுத்துருக்கோம்னா, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளோட பிஹெச், அதாவது நம்ம வந்து 0.1 மோலார் KNO3 நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதோட பிஹெச் டிபிக்கலி எவ்வளவு இருக்கும்னா 6.8 டு 7.2 ரேஞ்சுக்குள்ளால இருக்கும். இப்போ இதை வந்து நான் பிஹெச் 5க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நேச்சுரலா நான் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நான் கொடுத்துருக்கேன் 0.1 மோலார் HNO3. 0.1 மோலார் HNO3 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. 0.1 மோலார் HNO3. ஓகே. ஸோ 0.1 மோலார் HNO3 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலி எதாவது வந்துடும், பிஹெச் வந்து 5ஆ வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் நீங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
நான் என்ன பண்றேன், 0.1 மோலார் HNO3 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ அஸ் ஆஃப் நவ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட ஒரு பீக்கர்ல நான் 1.011 கிராம் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட்டை நான் 100 ml நான் ஆக்சுவலா நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எது ஆக்சுவலா எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நான் வந்து 0.1 மோலார் ஆஃப் KNO3 நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். புரியுதா? ஸோ இதுக்கு கூட நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம், எப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபைனல் வால்யூம் எப்பவே 100 ml தான். ஓகே. அப்போ இதை நான் pH 5க்கு நான் முதல்ல ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சர்டன் ml ஆஃப் நான் எதை ஆட் பண்ணுவேன், 0.1 மோலார் ஆஃப் HNO3 ப்ரிப்பேர் பண்ணதை ஆட் பண்ணிட்டு, அதை ஃபர்தரா நான் 100 ml-க்கு ஓவராலா வர மாதிரி நான் மேக்கப் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதுதான் நான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 ml ஆஃப் KNO3 சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம 0.1 மோலார் HNO3-ய நம்ம ட்ராப் வைஸா ஆட் பண்ணி, அது நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி நம்ம pH 5ல வர மாதிரி நம்ம காலிபிரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர் ஃபார் என்னது pH வேல்யூஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து pH 6க்கு 7க்கு 8க்கு 9க்கு இது எல்லாத்துக்கும் நம்ம என்னதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா pH 6க்கும் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணோம், 0.1 மோலார் HNO3 தான் நான் ஆட் பண்ணணும். ஓகே. ஏன்னா நீங்க நல்லா ஆக்சுவலா தெரிஞ்சுக்கங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 1.011 கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இனிஷியலாவே நான் 100 ml-க்கு நான் மேக்கப் பண்ண மாட்டேன். புரியுதா? 95 ml ஆஃப் டிஎன்ஏஸ்ட் வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஒரு டிராப் வைஸா 0.1 மோலார் HNO3 ஆட் பண்ணிட்டு, அது pH 5ல வர வரைக்கும் நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் pH 5ல வந்துருச்சு அப்படின்னா, அப்போ என்னோட வால்யூம் மேபி எவ்வளவா இருக்கலாம், 97 ml இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல நான் ரிமைனிங் என்ன மட்டும் ஆட் பண்ணுவேன், 3 ml ஆஃப் டே வாட்டர் ஆட் பண்ணிடுவேன். ஓகே. அப்போ என்னோட டோட்டல் வால்யூம் எனக்கு எதா மாறிடும், 100 ml எனக்கு வால்யூமா எனக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம எதுக்கு ஆக்சுவலா பண்ணணும், நான் வந்து அசிடிக் pH ப்ரிப்பேர் பண்றது. ஏன்னா நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், நம்ம 0.1 மோலார் ஆஃப் KNO3 ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதோட pH வந்து 6.8 டு 7.2 தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு நான் அசிடிக்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து HNO3 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? ஆனா எனக்கு pH வந்து 8ஓ இல்ல நான் 9ஓ நேச்சுரலா நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நான் எதுதான் நேச்சுரலா ஆட் பண்ணணும், 0.1 மோலார் KOH ஆட் பண்ணணும். புரியுதா? நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து KNO3 நம்ம 0.1 மோலார் ப்ரிப்பேர் பண்ணது வந்து டிபிக்கலி pH வந்து 6.8 டு 7.2 இருக்கும். ஓகேயா? ஸோ இத நான் அசிடிக்ல நான் ஆக்சுவலா கொண்டு போனோம் அப்படின்னா, நான் 0.1 மோலார் HNO3 நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகே. இதே நேரத்துல இத வந்து நான் பேசிக்னா என்ன, pH 8, 9 அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நான் 0.1 மோலார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நான் வந்து என்ன பண்ணுவேன், டிராப் வைஸா நான் வந்து ஆட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இந்த 2 கண்டிஷனுமே நம்ம வந்து டிராப் வைஸா நம்ம ஆட் பண்ணுவோம். பட் என்னோட ஃபைனல் வால்யூம் எவ்வளவு தான் இருக்கணும், ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ pH 8க்கும் சரி pH 9க்கும் சரி நம்ம வந்து 0.1 மோலார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம டிராப் வைஸா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு லுக்அப் டேபிள். ஸோ இந்த லுக்அப் டேபிள்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னோட ஃபைனல் வால்யூம் 100 ml. புரியுதா? சார் நான் 100 ml ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து pH வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ண கூடாது. ஓகே. ஸோ அதுதான் நான் இங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம ஒரு 95 ml மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன pH-க்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்றோமோ அதை வந்து டிராப் வைஸா ஆட் பண்றோம். ஒரு பர்டிகுலர் வால்யூம்க்கு பிறகு நம்ம pH 5ஓ இல்ல 8ஓ ஏதாவது அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா, ரிமைனிங் நம்ம ml ஆஃப் டிஎன்எஸ் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம ஓவரால் வால்யூம் 100 ml மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்கோம். புரியுதா? ஸோ இந்த KNO3 இந்த ஃபைனல் வால்யூம் ஆக்சுவலி என்னது, நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு 0.1 மோலார் KNO3 வந்துடும். அதுக்கு பிறகு HNO3 நம்ம டிராப் வைஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம pH வந்து 5க்கு கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஸோ இதுல இருந்து நமக்கு எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்ம அசிடிக்கு நம்ம மெயின்டைன் பண்றோம்னா HNO3 ஆட் பண்ணுவோம். ஓகே. வேற பேசிக்னா நம்ம வந்து KOH நம்ம ஆட் பண்ணுவோம். புரியுதா?
ஸோ யூஸ்வலாவே நமக்கு வந்து KNO3 நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு pH 7லே வந்துடும். ஸோ அதனால தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். புரியுதா? பட் சப்போஸ் pH வந்து 7.2ல வந்து நிக்குது, இதை வந்து நான் 7க்கு மாத்தணும் அப்படின்னா நம்ம HNO3 தான் ஆட் பண்ணணும். புரியுதா? பட் இந்த HNO3 வந்து என்ன மோலார்ல இருக்கணும்? 0.1 மோலார்ல இருக்கணும். ஓகே. ஸோ எப்பயும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது வந்து KNO3 வந்து 0.1 மோலார்ல இருக்குது அப்படின்னா அதே இதுக்கு நம்ம பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, ஒரு KOH எடுக்கிறோம் இல்ல HNO3 எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் சேம் மொலாரிட்டியில தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த HNO3யும் KOH-ம் நம்ம எப்படி வந்து 0.1 மோலாருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரிப்பரேஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 0.1 மோலார் ஆஃப் KOH வந்து 100 ml-க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல ரிக்வயர்ட் மொலாரிட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நமக்கு வந்து கேபிட்டல் M is equal to 0.1 மோல். ஓகே. ஸோ எப்பயும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மோல் இஸ் ஈக்குவல் டு மோல் பெர் லிட்டர். ஓகே. ஸோ 0.1 மோல்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.1 மோல் பெர் லிட்டர். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வால்யூம் வந்து 100 ml. ஸோ 100 ml-னா 100 into 10⁻³ which is equal to 0.1 லிட்டர். சரியா? ஸோ அதுதான் நான் இங்க 0.1 லிட்டர்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு மாலிகுலர் வெயிட் தெரியும். பொட்டாசியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜனுக்கு இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மொத்தமா நம்ம சம்மப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 56.108 கிராம் பர் மோல்ல வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் என்னது, இது கேபிட்டல் M, இது வால்யூம். ஸோ இதை நான் ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வந்துடும்? எனக்கு மோல் ஆன்சர் வந்துடும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 0.1 into 0.1, இது மோல், இது லிட்டர். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 0.1 மோல் வந்துடும், 0.01 மோல். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து கிராம்ல கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்டு மாலிகுலர் வெயிட். ஓகே. ஸோ இதுல மோல் வந்து எவ்வளவு? 0.01 தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மோல் இன்டு மாலிகுலர் வெயிட்னு சொல்லி நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கிராம் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இதுல கிராம் எவ்வளவு? 0.561 கிராம். ஸோ அப்படின்னு என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0.561 கிராம் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு அதை நான் ஒரு 70 ml ஆஃப் டே வாட்டர்ல நம்மளால ஆட் பண்ணுவேன். ஓகே. ஆட் பண்ணேன்னா எனக்கு ஸ்லைட்டா எனக்கு வால்யூம் கூடும். அதுக்கு பிறகுதான் நான் என்ன பண்ணுவேன், ரிமைனிங் நான் வந்து டிஎன்எஸ் வாட்டரை ஆட் பண்ணிட்டு டோட்டலா 100 ml-க்கு வர மாதிரி இதை நான் மேக்கப் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இதுதான் 0.1 மோலார் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சிந்தசிஸ் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து 0.1 மோலார் ஆஃப் HNO3 எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கமர்ஷியலா நம்ம ஆக்சுவலா வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த பாட்டில்லே வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எவ்வளவு வெயிட் பர் வெயிட் பர்சன்டேஜ் ஆஃப் HNO3 இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ 68% வெயிட் பர் வெயிட்ங்கிறது டிபிக்கலி இருக்கும். ஓகே. அதே மாதிரி டென்சிட்டி வந்து அப்ராக்சிமேட்லி 1.41 கிராம் பர் எம்எல். ஓகேயா? ஸோ இது வந்து இந்த வெயிட் பர் வெயிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி இந்த டென்சிட்டி எல்லாம் ஒவ்வொரு ரியேஜென்ட் பாட்டில் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் லேபிள். ஸோ அந்த லேபிள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை வச்சுதான் நம்ம 0.1 மோலார் ஆஃப் HNO3 இன் 100 ml ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 ml ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HNO3 எடுக்கிறேன். ஓகே. ஸோ 1 ml நான் எடுக்கிறேன்னா அதோட டிபிக்கல் மாஸ் எவ்வளவு இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா நான் இப்போ எவ்வளவு எடுத்திருக்கேன்னு சொல்றேன், 1 ml. ஓகேயா? அப்போ 1 ml இன்டூ கிராம் பெர் எம்எல். கிராம் பெர் எம்எல் தான் என்னது, டென்சிட்டி. ஸோ இதை ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1.41 கிராம்ல வந்துடும். ஓகேயா? இப்போ இந்த கிராம நான் எதை கொண்டு நான் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 68% சொல்றேன் தெரியுமா? அப்ப 68% என்னது, 68 டிவைடட் பை 100. புரியுதா? அப்போ 1.41 இன்டூ 68/100 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மாஸ் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட். ஸோ மாலிகுலர் வெயிட்னா ஹெச், இது என், இது O3. O3னா 16 into 3. ஓகே.
ஸோ இது என்னோட மாலிகுலர் வெயிட். இப்போ நமக்கு மோல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கிராம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இப்படி போட்டோம்னா சி உங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த கிராமும் இந்த கிராமும் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டர்ல மோல் வந்துடும். சரியா? ஸோ அதனாலதான் இந்த கிராம், இந்த 63.01 கிராம் பர் மோல். ஓகே. ஸோ இந்த கிராமும் கிராம் பர் மோலும் நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 0.01522 மோல்ல எனக்கு வந்துடும். ஓகே. ஸோ இது மோல். இப்போ நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மோல் பெர் லிட்டர். அப்படித்தானே? அப்போ இதுதான் மோல். லிட்டர் எவ்வளவு? நான் வந்து 1 ml தான் எடுத்திருக்கேன்னு சொல்றேன். அப்படிதானே? அப்போ 1 mlனா என்னது? 1 mlனா 1 into 10 to the power minus 3 லிட்டர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.001 லிட்டர். ஓகே. ஸோ அதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இது வந்து லிட்டர். இந்த 0.01522ங்கிறது மோல். ஓகே. அப்போ மோல் பெர் லிட்டர்னா நம்ம டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்து கேபிட்டல் எம்ல வந்துடும். அதாவது மொலாரிட்டி. ஓகே. அப்போனா இது என்ன மீனிங்? கான்சென்ட்ரேட்டட் 68% HNO3 எடுத்தது, அதோட மொலாரிட்டி வந்து 15.2 m. ஓகே, கேபிட்டல் எம். ஸோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எடுத்த 1 ml, புரியுதா? 1 ml ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HNO3 எடுத்தது எவ்வளவு ஆக்சுவலா மொலாரிட்டியில இருக்கு? 15.22 மொலாரிட்டியில இருக்கு. புரியுதா? இப்போ இதுல இருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? 0.1 மோலார் ஆஃப் HNO3 நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா இதோட வால்யூம் எவ்வளவு இருக்கு? 100 ml இருக்கு. புரியுதா? அப்போ இதுல இருந்து நான் என்னோட கான்சென்ட்ரேட்டட் HNO3ல இருந்து நான் ஆக்சுவலா எவ்வளவு ml எடுக்கணும்? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது டைல்யூஷன் இக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த டைல்யூஷன் இக்குவேஷனை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது M1 into V1 equal to என்னது? V2 into M2. சரியா? ஸோ இதுல V2னா 100 ml, M2னா 0.1 மோலார், M1னா 15.22. V1ங்கிறது நமக்கு ஆக்சுவலா தெரியாது. புரியுதா? ஸோ இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? அதான் நம்ம 15.22 கேபிட்டல் எம். ஓகே. ஸோ 15.22 கேபிட்டல் எம். V1 நமக்கு எவ்வளவு எம்எல்ங்கிறது தெரியாது. M2ங்கிறது என்னது? 0.1 மோலார் இன்டூ 100 ml. ஓகே. அப்போ V1 is equal to என்ன வந்துடும்? 0.1 into 100 divided by 15.22. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எல்ல வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ புரியுதா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கான்சென்ட்ரேட்டட் வால்யூம்ல இருந்து, சொல்யூஷன்ல இருந்து நான் 0.65 ml எடுத்து அதை ஃபர்தரா நான் 100 mlக்கு நான் மேக்கப் பண்ணுவேன். அப்படி நான் மேக்கப் பண்ணேன்னா எனக்கு வந்து எது நான் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்? 0.1 மோலார் HNO3 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இதுதான் நான் இங்க இந்த டீடைல் ப்ரொசீஜரா நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ அப்ப நம்ம ஓவரால் நம்ம இதுல நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு KNO3 நம்ம வந்து எப்படி ஒரு எலக்ட்ரோலைட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்? 1.011 கிராம் வந்து நான் 100 mlக்கு நான் டோட்டலா மேக்கப் பண்ணேன்னா எனக்கு 0.1 மொலாரிட்டி வந்துடும். ஓகே. ஸோ அதோட டிபிக்கல் பிஹெச் வந்து கிட்டத்தட்ட 7ல இருக்கும். ஓகே. ஸோ அதனாலதான் அதுக்கு நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு வந்து அசிடிக்ல கொண்டு போகணும், இல்ல பேசிக்ல கொண்டு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? 0.1 மோலார் HNO3 ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி 0.1 மோலார் KOH நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. பட் எப்பவே தெரிஞ்சுக்கணும், என்னோட ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml தான் இருக்குமே தவிர்த்து 100 mlக்கு மேல நான் இந்த டிராப் வைஸா நான் ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிக்கிறது. புரியுதா? சப்போஸ் நம்ம மைக்ரோ லிட்டர்ல ஆட் பண்றேன், நமக்கு வால்யூ மொலாரிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதான் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நான் வந்து 100 ml அதுக்கு கூட நான் வந்து ஒரு 10 மைக்ரோ லிட்டர் ஆஃப் நான் என்ன ஆட் பண்றேன்? 0.1 மோலார் KOH ஆட் பண்ணி நான் வந்து pH நான் 9க்கு கொண்டு வரேன். அப்படின்னா உங்களுக்கு மொலாரிட்டி அவ்வளவு ஷிஃப்ட் ஆகாது. புரியுதா? இந்த 0.1 மொலாரிட்டிங்கிறது ஷிஃப்ட் ஆகாது. பட் நான் வந்து ஒரு 3 ml அடிஷனா நான் டிராப் வைஸா நான் ஆட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மொலாரிட்டி டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபைனல் வால்யூம் எப்பவே 100 ml தான். சரியா? ஸோ இதுதான் NO3யோட ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர்.